ரஞ்சித், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மத பழக்கம், அவங்களுடைய மத ரீதியான நம்பிக்கை, உணவு பழக்கவழக்கம் இருக்கும். அதை ஒற்றை பழக்கமா மாற்ற முயல்கிறார் பிரதமர் மோடி. பாஜக தொடர்ந்து இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை ஏற்றுக்கொள்வதே இல்லை அப்படிங்கிறது தான் மம்தா பானர்ஜியுடைய சாராம்சம். 10 ஆண்டுகளா மோடி அவர்களோட ஆட்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கண்கூடாக. இந்த தேசத்துல ஒற்றை கலாச்சாரத்தை திணிச்சிருக்காங்களா, இல்ல எல்லா வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தா எல்லாருமே அப்படியே தான் இருக்கிறோம். எந்த ஒரு யாரையுமே இங்க திணிக்கல. இங்க மாட்டுக்கறி இந்தியா முழுக்க சாப்பிடப்படுதானா சாப்பிடப்படுதுதான். இங்க யாருமே தடை ஆனால் செய்யப்படல. மாட்டுக்கறி சாப்பிடப்படுது, மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதிக அளவுல இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி சமீப ஆண்டுகள்ல ஆயிருக்கு. கடந்த சில ஆண்டுகளா அதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு டேட்டா இருந்தாலும், மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக அடித்து கொல்லப்பட்டதும் இந்தியாவுல தானே. நிச்சயமா அதுதான் சொல்றேன். அது காங்கிரசினராக கூட இருக்கலாம். பசு காவலர்னு சொல்லக்கூடியவர்கள் பாஜக உறுப்பினர்களா இல்ல RSS நம்ம எப்படி சொல்றது? இப்ப மத்திய பிரதேசல நாங்க மாட்டு சாணி 2 ரூபாய்க்கு விலைக்கு வாங்குவோம், இதே காங்கிரஸ் தான் சொல்லுச்சு. அதே இந்து ராஷ்டிரம் அமைக்கணும்னு காங்கிரஸ் தான் சொல்லுச்சு. அங்க அந்த இந்துத்துவ ஸ்ட்ராங்கா இருக்கனால காங்கிரசினரே அங்க பசு காவலர்களா தான் இருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் உறுப்பினர்களே செஞ்சிருக்கலாம். அதனால இந்த பசு காவலர்ங்கிற வேஷத்துல போறவங்கள மோடி அவர்களே எதிர்த்திருக்கிறார். மோடி அவர்களே விமர்சிச்சிருக்கிறார். இந்த பசு காவலர்னு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு கூட தான் அமித்ஷா சொல்லி இருக்கிறார். மோடி அவர்களே கண்டிச்சிருக்கிறார். பசுவதை தடை சட்டத்தை நாங்க தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பீகார்ல பல மாநிலங்கள்ல பசுவதை தடை செய்யப்பட்டிருக்குது. இப்ப 2019 ஜம்மு காஷ்மீர்ல நீக்கப்பட்டிருக்குங்கிறதையும் நம்ம கூடுதலா பார்க்க வேண்டியதா இருக்கு. பசுவை வதை செய்யறத பாஜக ஏத்துக்கலாம், RSS ஏத்துக்கலாம், உண்மை. இப்ப நீங்க பீஃப் இருக்குன்னா அது இந்த எரும மாட்டு கறி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பசு கறியை எக்ஸ்போர்ட் பண்றது தடை செய்யப்பட்டுதான் இருக்குது. பசுக்கறி எங்கேயுமே பசுக்கறி எங்கேயுமே ஏத்துக்கல. அது இது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். எப்படி இஸ்லாமியர்களுக்கு இந்த பன்றிய இறைச்சி ஆகாதோ அதே போல அந்த கேள்வியையும் நிறைய பாஜகவினர் எழுப்புகிறார்கள். மம்தா பானர்ஜியுடைய கருத்து என்ன? பிரதமர் என்ன சமைச்சு சாப்பிடணும்னு விரும்புறாரோ அதை நானே சமைச்சு தரேன், ஆனால் அடுத்தவர்கள் என்ன சாப்பிடணும்னு அவர் தீர்மானிக்க கூடாது. நவராத்திரி நாள்ல ஒருத்தர் அசைவம் சாப்பிடணும் அல்லது சைவம் சாப்பிடணுமாங்கிறது அவருடைய விருப்பம் சார்ந்தும் அவருடைய நம்பிக்கை சார்ந்தது. அதை எப்படி ஒரு தேர்தல் பரப்புரையில முதல்ல இதை எப்படி ஒரு மெயின் டாபிக்கா முதல்ல கொண்டு வர முடியும்? அதை பிரதமரே முன்வைக்கும் பொழுது அது கேள்வி எழாதா? இல்ல அதுதான் நீங்க மக்களோட படுத்துறீங்க அப்படிங்கிறோம். ஒரு இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கிற காலத்துல அவர்களுக்கு முன்னாடி ஒரு உணவை அருந்தி நாங்க வெறுப்பேற்றுறதோ இல்ல அவர்களை இது பண்றதோ எப்படி ஒரு மத அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கள் இந்துக்கள் மனதை புண்படுறாங்க இல்லையா? இப்படி ஒருத்தரை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி நீங்க சாப்பிடணும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் இதை சாப்பிடுன்னு தீபத்து பண்ணக்கூடாது. அவர் அந்த வீடியோவை போடுறது அடுத்தவங்களை புண்படுத்துறதுக்கு தானே. நீங்க ஏன் அதுக்கு ஒரு டேக், புண்படுத்துறல் டேக் ஏன் கொடுக்கணும்ன்றேன். இல்ல நீங்க ஒரு பிரைவசிங்கிறது உங்களோட கிச்சனுக்குள்ள நீங்க வைக்கிறது யாரும் வீடியோ எடுத்து போகல. பாஜகவினர் தேஜஸ்வியோட கிச்சனுக்குள்ள கொண்டு போயிட்டு கேமரா வச்சு பாக்கல. அவர் வெளிப்படுத்துறாரு. எதற்காக நீங்க செய்யறீங்க? இதை நீங்க ஒரு அரசியல் செய்ய பாக்குறீங்க. இல்ல அது அரசியல் அப்படிங்கிற பார்வையை தாண்டி நீங்க யார் என்ன சாப்பிடணும்னு எப்படிங்க தீர்மானிக்க முடியும்? நம்ம அதுதான் சொல்றேன். யாரு சாப்பிடறது யாரு தீர்மானிக்க முடியல. அதாவது சுதந்திரம்ங்கிறது இன்னொருத்தரை புண்படுத்தாம இருக்கணும். என்ன வேணா இப்ப தேஜஸ்வி போட்டதுனால யாரு புண்படுத்திட்டா? அதே நாள்ல தேஜஸ்வி போடாம எத்தனையோ பேர் அசைவம் சாப்பிடுவார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வேறொரு நாளா இருக்கலாம், வேறொரு கடவுளா இருக்கலாம். இந்து கடவுளையே 1000 கடவுள்கள் இருக்கு. அது ராமரை தான் கும்பிடணும்னு இல்ல. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். இன்னொரு கடவுளை கும்பிட்டுட்டு போவாங்க. அந்த கடவுளுக்கு என்னைக்கு விரதம் இருக்கணுமோ அன்னைக்கு இருந்துட்டு போறாங்க. அதனால இந்த கடவுளுக்கு விரதம் இருக்கல, இந்த கடவுளுக்கு நீங்க செய்யலன்னு நாம எப்படி அதை சொல்ல முடியும்? அதுவே ஒரு வகையில நாம ஆர்டர் போடுறதா தானே அர்த்தம். இன்னைக்கு ஏன் நீங்க வீடியோ போட்டீங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அவர் இன்னொரு கடவுளை கும்பிடுவாரு. வேணுமென்றே செய்யறதுதான் இங்க பிரச்சனை. நீங்க சொன்ன அவர் வேணும்னே செஞ்சாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன அளவுகோல்? முக்கியமான தலைவர் செய்யறதுக்கும் இல்ல நீங்க அது வேணுமென்றே செய்யறது தானே. சீண்டி பாக்குறது, மக்களை மனசை புண்படுத்துறதுக்காக செய்யறது. அவர் வேணும்னே செஞ்சாருன்னு எப்படி தெரியும்? நீங்க அது நான் என்ன சொல்றேன், ராமநவமி அன்னைக்கு நவராத்திரி அன்னைக்கு மக்கள் விரதம் இருக்கிறாங்க. அந்த உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி இப்பதான் சொல்றேன், இததான் சொல்றேன் நானு. அதாவது இப்ப நீங்களே 100 தடவை நான் கேட்கிற கேள்வியோட சாராம்சத்துல இருந்து உணர்வுகளை புண்படுத்துறாங்கன்னு தான் சொல்றீங்க. அதே நாள்ல உணவு சாப்பிடக்கூடியவர்களோட உணர்வுகளை நீங்க அன்னைக்கு சாப்பிடுறாங்க, அவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க உணர்வை புண்படுத்துறதா இன்னொரு அர்த்தம் வராதா அதுல? இல்ல நீங்க அத சொல்ற தனிப்பட்ட முறையில சாப்பிடுங்கங்கற. நீங்க அதையே விளம்பரப்படுத்தணும். ஏன் விளம்பரப்படுத்த கூடாதுன்ற? அது விளம்பரப்படுத்துறது என்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல நான் போட்டுக்கறேன்.
அதை ஏன் சோஷியல் அதுதான் மீடியா சொல்றேன். பேஜ்ல நீங்க social போடக்கூடாதுன்னு mediaங்கிறது சொல்றது இல்ல, நீங்க நீங்க வந்து அதுதான் ஒரு பேருந்து. இதுதானே வைக்கிறீங்க? சோஷியல் மீடியாங்கிறதுக்காக பாத்ரூம்ல குளிக்கிற வீடியோ எடுத்து போட முடியுமா? ஏங்க தேஜஸ்வி நீங்க யாதவ் எப்படி ஒருத்தவங்க வேணா குளிக்கலாம். உணவையும் அந்த குளியலறை இல்ல இல்ல வீடியோ எடுத்து ஒருத்தருடைய social உணவு media என்னோட பழக்கம் வீடியோ வேற. நான் போடுவேன்னு சொல்ல முடியாது. ரஞ்சித் நீங்க ரொம்ப இன்னொருத்தரோட மோசமான முன்னுதாரணம் வைக்கிறீங்க, அதை அனுமதிக்க முடியாது. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், ரஞ்சித் நீங்க பேசுங்க, நான் உங்களுக்கு நேரம் தரேன். ரஞ்சித் ஒரு நிமிஷம் அதை திரும்ப பெறுங்க. ரஞ்சித் அதை திரும்ப பெறுங்க. இல்ல ரஞ்சித் நீங்க அதை திரும்ப பெறுங்க. அதாவது பாத்ரூம்ல போடுற வீடியோவை அதை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, அதை திரும்ப பெறுங்க. அது ரொம்ப மோசமான உதாரணம். அது ரொம்ப மோசமான உதாரணம். உங்கள்ட்ட ஆன்சர் இல்லன்னு சொல்லிட்டு போயிருங்க அதுக்கு. இப்ப நீங்க அது சொல்றீங்க, நீங்க சுதந்திரம். நான் Dress போடுறது போடாத சுதந்திரம், நான் எப்படி வேணா போடுவேன். குடிக்கிறது குடிக்காத என்னோட சுதந்திரம். ஏங்க நான் குடிக்கிற வீடியோ நீங்க கம்பேர் பண்றது வந்து ரொம்ப மோசமான உதாரணம். உங்ககிட்ட ஆன்சர் இல்லன்னா ஆன்சர் இல்லன்னு சொல்லுங்க. உணவு பழக்கம் சார்ந்து ஒரு கேள்வியை எழுப்பும்போது நான் Dress போடுவேன் போடாம இருப்பேன் அப்படின்னு நீங்க யாருமே பேச வரல. அவங்களுக்கு அவங்களுடைய லிமிட் அளவு தெரியும் ரஞ்சித். நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கு. இல்ல அதுவுமே இங்க பிரச்சனை தான். உடையுமே ஒரு பிரச்சனை தானே. இங்க உடை சார்ந்தும் அரசியல் இருக்கு இல்லையா? கலாச்சார உடைன்னு சொல்றோம் நம்ம. நீங்க அதெல்லாம் என்ன நம்பிட்டு இருக்கீங்க போல. அதனால நீங்க அதாவது ரஞ்சித்தோட நம்பகத்தன்மையா அது இருக்கலாம். நாங்க என்ன சொல்றோம், நான் என்ன Dress போடணும் நீங்க டிசைட் பண்ண முடியாதுல ரஞ்சித். நான் என்ன சாப்பிடணும்னு ரஞ்சித் டிசைட் பண்ண முடியாதுல. அவ்வளவுதான் சிம்பிள். இததான் மம்தா கேக்குறாங்க. அதுதான் யாருமே வந்து கட்டாயப்படுத்தல. தேஜஸ்வி யாதவ் அசைவம் சாப்பிடவே கூடாதுன்னு கட்டாயப்படுத்தின. இந்த பீகார்ல வந்து அசைவமே இல்லைன்னு போறாங்க. இவர் வந்து உணர்வுகளை உட்படுத்துறாரு. மக்கள் முடிவு பண்றாங்க. பெரும்பான்மை மக்கள் அந்த மக்களுக்கு இல்ல கோவில், சைவம், சாப்பாடு, மதம் இதை தாண்டி இந்த பரப்புரையில ஆக்கப்பூர்வமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? 10 ஆண்டுகளுடைய சாதனைகளை பேசுறதுக்கு ஆளும் கட்சிக்கு ஒண்ணுமே இல்லையா? இல்ல 10 ஆண்டுகள் சாதனை மக்கள் நேரம் பாத்துட்டாங்க. நீங்க நான் சொல்றேன், கண் கூட பாக்குறத திரும்ப சொல்லணுங்கிறது ஒரு தடவை சொன்னா போதும். இவர்களோட இரட்டை வேடத்தை மக்கள் அம்பலப்படுத்த வேண்டியதா இருக்கு. இது பீகாருங்கிறது பெரும்பாலும் வந்து பசுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். அங்க இருக்க பிரியங்கா காந்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை உணவு சாப்பிட கூட கடன் வாங்க வேண்டிய நிலையில இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு உணவு தேவையா, இன்னொருத்தர் பிளேட்ல இன்னைக்கு சைவம் இருக்கணும் அசைவம் இருக்கணும்னு சொல்றது தேவையா? எதுவும் பிரையாரிட்டி? இல்ல பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து பாகிஸ்தானை சுத்தி பார்த்துட்டு வந்திருப்பாங்களோ இல்ல சீனால பார்த்துட்டு வந்தாங்களோ தெரியல. ஏன்னா இந்தியா கல்யாண் யோஜனால வந்து இலவச தானியங்கள் கொடுக்கப்படுறதுனால யாருமே வந்து உணவு இல்லாம அவங்க சொல்லிட்டாங்க பதில். நாங்க போட்ட உணவு உத்தரவாத சட்டத்துல தான் இன்னைக்கு நீங்க லேபிள் ஒட்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாகிஸ்தான் சீனாவெல்லாம் சுத்தி பார்க்கல. அவங்க யூபிஏ கவர்மெண்ட்டை தான் உதாரணமா சொல்றாங்க. கண் கூட பாக்குறோம். பாகிஸ்தான்ல வந்து கோதுமை தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு, அங்க இருக்கக்கூடிய எம்டிஎஸ் நிறைய பிரச்சனைகள். நான் பாகிஸ்தானுக்கெல்லாம் போக விரும்பல ரஞ்சித். இங்க இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பேச முடியும். நீங்க அதாவது ஒண்ணு இங்க மதம், உணவு, ராமர், இப்ப சீதைக்கு கோயில் கட்டுறது, இஸ்லாமியர்கள், இந்த அஞ்சு பத்தி பேசுவோம். அப்படி இல்லைன்னா நாங்க பாகிஸ்தானுக்கு போயிருவோம். இன்னும் இல்லாத ஆரியத்தை வந்து இன்னும் பேசிட்டு திமுக வந்து வர சொல்றது இருக்கிற பாகிஸ்தான் இந்திய பிரச்சனை பேசிதானே ஆகணும். ஆரிய திராவிடமே இல்லாத ஒரு விஷயத்த கட்டுக்கதையை வந்து இவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் சொன்னாரு ராவணன் வந்து ஓபிசி கேட்டகரியில வராருன்னு. ஹிதயத்துல்லா அப்ப கேட்டாரு. ஹிதயத்துல்லா சொன்னார் இல்லையா, இந்துக்களுக்கே உண்மையாக இல்லை. கடந்த 10 ஆண்டுகள்ல முக்கியமான போஸ்டிங்ல நீதிபதிகள் தொடங்கி ஐஐடி போன்ற இடங்கள்ல எல்லாம் யார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு தான் போஸ்டிங்ல இருக்கிறாங்க. அவங்க தான் 80% இருந்திருக்கிறாங்க. இடபிள்யூஎஸ்க்கு எந்த அளவு மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தல. ஆனா இடபிள்யூஎஸ்க்கு 10% எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? அப்ப இது யாருக்காக செய்யப்படுகிறது, யாருக்காக பண்றாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இல்லாத ஆரியம்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஆரியத்துடைய வேற வேற வடிவங்களை தான் ஹிதயத்துல்லா அப்ப சுட்டி காண்பித்தார். இல்ல அதான் காங்கிரஸோட வழி. காங்கிரஸ் தான் இதுக்கான விதை போட்டாங்க. ஏன்னா அவங்க தலைவரே வந்து சொல்லிக்கிறாரு, தான் வந்து கவுல் பிராமணன் சொல்லிட்டு அவர் தான் சொல்லிக்கிறாரு. அவர் தன்னை பிராமணர் அடையாளத்தை வந்து வெளிப்படுத்துறது மூலியமா அது ஒரு பெருமைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப அவரே கூட சொன்னாரு, அண்ணன் சொன்னாரு, அவர் வந்து ஒரு உயர் வகுப்பினர் சார்ந்தவர், பிராமணர்னா உயர் வகுப்பினர்னு அண்ணனே வந்து சொல்றாரு. அதே நேரத்துல மோடி அவர்கள் ஒரு ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவரா வந்திருக்கிறாரு. ஓபிசிக்கு ஒரு அரசியல் அமைப்பு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பாத்தோம்னா எவ்வளவு திட்டம். சரி, பிரதமர் ஓபிசியில இருந்து வந்து விட்டார். குடியரசுத் தலைவர் பழங்குடியினரா இருந்திருக்கிறார். நிறைய ஓபிசி அமைச்சர்கள் இருந்தது இந்த அமைச்சரவையில தான். இப்படி எல்லா பிளஸையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் ஓபிசி சமூகத்தினருக்கு என்ன கிடைத்திருக்கிறது? எத்தனை ஓபிசி சமூகத்தினர் இன்றைக்கு நீதிமன்றங்கள்ல தொடங்கி, மத்திய அரசு அலுவலகங்களில் தொடங்கி, மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள்ல தொடங்கி எல்லா இடங்களிலும் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள்.
இன்னைக்கு 4000 எஜுகேஷன்ல வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல எடுக்கிறாங்க. 2019 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல ரிசர்வேஷன் அமல்படுத்துறது பிரதமர் மோடி அவர்கள் தான். அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு.